ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டெட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு டிஆர்பியில் ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெட்டை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயம் அவங்களே சொல்லியிருக்காங்க. இணையதளங்களில் செய்தி ஒன்று பரவுகிறது சொல்லி ஆக்சுவலாக சோசியல் மீடியாவில் இந்த டெட்டு பற்றினான ஒரு செய்திகள், அதாவது மார்க் வந்து குறைத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின உங்களுக்கு டெட்டு பேப்பர் 1 வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ற எக்ஸாம். ஆக்சுவலா வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் பேப்பர் 1 வந்து என்னன்னா இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கானது. பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிரைட்டீரியா. இது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி வந்து ட்வைஸ் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் கரெக்டா ப்ராப்பரா அந்த கொரோனாக்கு அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே கரெக்டா நம்மளாம் பண்ண முடியல. ஆனால் பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு டிஆர்பி ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த நோட்டிபிகேஷன் அந்த வர வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மதிப்பெண்களை பத்தி அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் வந்து என்னன்னா, குறைந்தபட்ச தேர்ச்சி பெற்றவர்கள் மதிப்பெண்ணை பொதுப்பினருக்கு 90, இடஒதுக்கீடு பிரிவினருக்கு 75, மாற்றுத்திறனாளர்களுக்கு 60 என்று குறைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியின் மதிப்பெண்களை குறைப்பதன் மூலம் சமூக நீதி நிலைநாட்டின் தேர்வு நலன் கருதி அரசு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னா, இது மாதிரி வந்து கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இது முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோரிக்கையை வச்சுதான் இருந்தாங்க. பட் அதை வந்து எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணல. ஸோ மீண்டும் வந்து இப்ப எதிர்த்து வரும் காலத்துல நம்மளுக்கு டெட் எக்ஸாம் நம்மளுக்கு வரப்போது ஆனுவல் பிளான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இது மாதிரி கோரிக்கைகளை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா, ஏன்னா நோட்டிபிகேஷன் வெளில வந்து நம்ம கோரிக்கைகளை சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம கோரிக்கைகளை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்ப இது மாதிரி நியூஸ் வந்து நம்மளுக்கு செய்தியா வந்து வருது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவலை கொஞ்சம் மீட் பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து போட்டுக்கிறது, அதே மாதிரி பிரைவேட் வெப்சைட்லயுமே வந்து இந்த நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ் தான் நம்மளும் கொடுத்துருக்கிறது. சரிங்களா?